இவன் மெய்ப்பராய் இருக்கிறார், இவன் தாழ்ச்சியடைவதில்லை. அவர் இவனை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து இவனை அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். ஆவியானவர் எல்லாம் பிரசங்கம் பண்ணா பூமி முழுவதும் நீ ஒரு பிரசங்கியா தான் இருப்ப. ஆனா ஆவியானவருடைய எனர்ஜிட்டினா நீயே சாட்சியா இருப்ப. கையை தட்டு. நம்முடைய படிப்பு ஊழியத்தின் வெற்றியை நிர்ணயிக்கல. ஆனா ஆவியானவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு இருக்கு பாருங்க, அதுதான் ஊழியத்தின் வெற்றியை நிர்ணயிக்கும். The role of Holy Spirit in your ministry. எல்லாம் சொல்லுங்க, the role of Holy Spirit in my ministry. ஆவியானவர் கொடுக்கிற பிளானே வேற. அவர் 4ன்னு சொன்னாலும் 4 தட்டினீங்கன்னா 4 மில்லியன் அங்க தூக்கும். கைத்தறி ஒரு ஆமே. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த பாஸ்டர்ஸ் மீட்டுக்கு வந்திருக்கும் உங்களை எல்லாரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். ரிவைவல் இன் பாஸ்டர்ஸ் லைஃப், அதை குறித்து சில திட்டங்களும் நாம் இட போகிறோம். தொடர்ந்து சில ஊழியங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை குறித்தும் நாம் யோசிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஊழியத்தை குறித்த கம்ப்ளீட் ஒரு ஸ்கேனிங்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம், கடந்து வர போகிறோம். ஆகவே இந்த கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டம். ஏன்னா இனிமேல் மாதந்தோறும் சும்மா கூடிட்டு நம்ம போகாமல் இனிமேல் நம்ம ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளாய் கடந்து வரப்போகிறோம். ஸோ ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் சந்திக்கப்படுவதற்கும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும், இனிமேல் அவர் எங்கே இருக்கார், அவர் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியலையே அப்படிலாம் இருக்கக்கூடாது. இனிமேல் அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார், எவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கம்ப்ளீட் நமக்கு ஒரு நெட்வொர்க் நமக்குள்ளே இருக்கணும், ஒரு கட்டமைப்பு இருக்கணும். என் அன்புக்குரியவர்களே, தேவைகள் சந்திக்கப்படுவதற்கான திட்டங்களை தீட்டப் போகிறோம். ஊழியங்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டப் போகிறோம். ஸோ இனி இந்த கூட்டம் வெறும் கூடி கலைகிற காகங்களாக இராதபடி கூடி பொழிகிற மேகங்களாக இருக்க போகிறோம். ஆக எங்கள் ஒவ்வொருவரை கொண்டு தேவன் வைத்திருக்கிற பெரிய காரியங்கள் வருகிற நாட்கள் நிறைவேறப் போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். இந்த ஊழியர்கள் கூட்டம் வெறும் கூடி ஏதோ ஜெபிச்சுட்டு அப்படியே கை தட்டி பாட்டு பாடிட்டு வசனம் கேட்டு போகிற ஒரு இடமாக இராதபடி நம்முடைய சரீரங்கள் சுகமாகிற இடமாக இது மாறுவதா. குளத்தில் இறங்கினவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அவன் சுஸ்தமடைவான். அப்படியே இந்த பாஸ்டர்ஸ் மீட்டுக்கு வருகிறவர்களுடைய சரீரத்தில் எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் அங்கே நுழையும் போதே அது சுகமாயிரும் என்கிற ஒரு விசேஷித்த உடன்படிக்கைக்குள்ள இந்த பாஸ்டர்ஸ் மீட் தேவனாலே இணைக்கப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த குலத்துக்குள்ள ஆமேன் ஊழியர்களாகிய நாங்கள் கடந்து வரும்போது எங்கள் சரீர பலவீனங்கள் மறைகிறது. இங்கிருந்து திரும்பி செல்லும்போது தேவனுடைய கழுகுக்கு சமானமாய் வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய வயது திரும்பும் என்று சொல்லுகிறது. அது ஒரு நாள் நைட்டில் நடக்கிற விஷயம் இல்லை, அது திரும்புகிறது. அது அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புது பாருங்க. கை தட்டுங்களே ஒரு தடவை வரைக்கும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அந்நிய பாஷையின் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம பேசும்போது எதற்காக அந்த அந்நிய பாஷையின் வரத்தை கொடுத்தார்? எஸ், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுகிறான். இந்த நேரம் நம் பக்தி விருத்தி உண்டாகிற நேரம். அப்படியே வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் கொடுக்காத வரங்களை எல்லாம் எனக்கு கிடைக்கலேன்னு நீங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்த வரத்துல நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க? அந்நிய பாஷை என்கிற வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். How many of you are faithful in that gift? அந்த ஒரு வரம் பாருங்க, உங்களை டெஸ்ட் பண்ற வரம். நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்கன்றது உங்களை டெஸ்ட் பண்ற வரம். அந்த வரம் ஆமேன், அதுதான் பேசிக் கிஃப்ட். டங்ஸ்ல பேசுறத ஒரு வரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தாரு. அந்த வரத்துல நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க என்பதை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார்.
கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவனை அநேகத்தின் மேல் நான் அதிபதியாய் வைப்பேன். கரங்களை தட்டி அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையிலே பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரம் உங்களுக்காய் திறக்க வேண்டிய ஆசீர்வாத கதவுகள் திறக்கிறது. எஸ், உங்களுக்காய் திறக்க வேண்டிய ஆசீர்வாத கதவுகள் திறக்கிறது. எஸ், Holy Spirit, thank you for the faith you are giving. Amba ramba lamba ramba lamba ramba hamba lamba randa ramba 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 ramba. அநேகர் மீது கர்த்தருடைய அபிஷேகத்தை பார்க்கிறேன். ஊழியர்கள் அந்நிய பாஷையில பேசுறதை பார்க்கிறேன். சோர்ந்து கிடக்கிற இருதயங்கள் எல்லாம் தேற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு எல்லா சோர்வுகளும் விலகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். சோர்வின் மனநிலை மாறட்டும், அவிசுவாச மனநிலை மாறட்டும், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது ஆவியானவரின் ஊழியம். ஆவியானவரோடு இணைந்த ஊழியம் அல்ல, ஆவியானவரோட ஊழியம். பைபிள் என்ன சொல்லுது? இட் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருடைய ஊழியம். அப்ப ஆவியானவரை எந்த அளவுக்கு ஒரு ஊழியத்துக்குள்ளே அவர் அசைவாடுதல் இருக்குதோ அவ்வளவுதான் அந்த ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அறிவு இல்லை. கையை வச்சு காட்டுங்க. அறிவு இல்லை, பலம் இல்லை. அதுதான் சொன்னார், பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். என் ஊழியத்தின் தோல்விக்கெல்லாம் காரணம் ஆவியானவரை முன்னாடி விட்டுட்டு அவருக்கு இடம் கொடுக்காதது தான். என் அறிவு, என் திட்டம், என்னுடைய திறமை, என்னுடைய நாலேஜ் இதிலே ஓடுனனால தான் சரீர முயற்சி. சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஏதோ அற்பமான ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னா அதுக்கு பேர் தாழ்மை இல்லை, அதுக்கு பேர் பெருமை. ஏன்னா பெருமையில் இருக்கிறவன் தான் சரீர முயற்சியிலே ஊழியம் பண்ணுவான். இப்போ சரீர முயற்சியில் இவன் பெருமையில் இருந்தனால தான் சரீர முயற்சியில் பண்ணியிருக்கிறான். அதனால தான் ஊழியம் அற்பமாக இருந்திருக்கு. சொல்லுங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஒரு ஊழியம் சரீர முயற்சியிலே போனால் அது அற்பமாக தான் இருக்கும். ஆனால் ஆவியானவருக்கு முன்னிலைமை கொடுத்தால், ஒரு அந்நிய பாஷை பேசுறதுல அவருக்கு முக்கியத்துவம் தரமாட்டேன்றீங்களே ஒரு சிலர். ஒரு டங்ஸில் பேசுறதுக்கு ஊற்றப்பட வேண்டுமேன்னு சொல்லும்போது பிதாவை பார்த்து உள்ளத்தின் உணர்வோடு, ஆண்டவரே ஊற்றப்படணும், உன்னதத்தின் ஆவி என்னை உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே, என் ஊழியத்தை உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே, என் செய்தியை உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே, என் சபையை உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே. பாருங்க, இந்த ஜெபம் நீங்க பண்ணும்போது வயசானவங்க ஊழியம் கூட உயிர்ப்பித்த ஊழியமா இருக்கும். எனக்கு வயசாகி போச்சு சார், இனிமே என்னத்த சார் செய்ய? உங்களுக்கு என்ன சார் வயசு? 60, 70? ரெய்னால்ட் போங்கே முன்னாடி 10 லட்சம் பேர் இருக்கும்போது அவருக்கு வயசு 72 பிளஸ். 72 வயசுல சவுத் ஆப்பிரிக்காவை அசைச்சார். கை கட்டுங்க, கொன்னே போடுவேன். யாராச்சும் வயசாச்சுன்னு சொன்னீங்க கொன்னே போடுவேன். இட்லி மட்டும் 2 எக்ஸ்ட்ரா எப்பவுமே போகுது. அப்போ வயசு தெரிய மாட்டேன். 5 ரூபா நோட்டு வந்து 10 ரூபா நோட்டை கொடுத்துட்டு 100 ரூபா நோட்டுன்னு சொன்னா என்ன 10 ரூபா நோட்டை கொடுக்குற? அதெல்லாம் கண்ணு தெளிவா தெரியுது. உங்களுக்கு வயசு ஆகலை, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஒரு வயசு ஆகலை. ஆமா, ஒரு கழுத வயசு ஆகலை. ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இளைஞரா இருக்கிறீங்க. கையை தட்டுங்க. ஆமே ஆமே. இனிமேதான் வேலையே இருக்கு, இனிமேதான் வேலையே இருக்கு. இயேசு நாமத்துல இனிமேதான் வேலையே இருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேரை கையில் வச்சிருக்கிற தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லுகிற ஒரு நடிகன், பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற ஒரு நடிகனுக்கு வயசு 65க்கு மேலே, 60க்கு மேலே, 70 போகுது. 70 வயசுல அத்தனை இளைஞர்களை அவனால் இழுக்க முடியும்னா நீங்க தேவனோட இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்க வயசானவங்களை மட்டும் இல்ல, இளைஞர்களை இழுக்க போறீங்க. இயேசு நாமத்துல இளைஞர்களை இழுக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். வாயில கொலக்கொட்டையா இருக்கு, நல்ல கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஆமென் ஆமென். எப்பொழுது அது நடக்கிறது? ஆவியானவரோடு இருக்கிற தொடர்பு. மூளையை தூக்கி மூளையில போடுங்க, ஆவியானவர் முக்கியத்துவம் கொடுங்க, அப்படியே நிரம்புங்க, ஆவியானவரோடு இணைக்கப்படுங்க.
இருக்கிற இடத்துக்கே கதவு திறந்து எல்லாம் வரும் நான் சொல்றேன். அப்பொழுது ஆவி அவனுக்கு பிரவேசித்த எழுந்து காலூன்றி நில் என்றார். அதனால இப்ப நிறைய பேர் இப்ப என்ன செய்ய போறோம்? எந்திரிச்சு நின்று உட்கார்ந்து இந்த நமக்கு ஆவியானவர் மீது உள்ள இறங்கி ஒரு பலன். ஆமா, எத்தனை பேர் பலத்தை உணர்றீங்க? ஆமா, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. 18 வருஷம் பிசாசு கட்டி வைத்திருந்த ஆபிரகாமின் குமாரத்தி, வியாதி என்பது ஒரு கட்டு. ஆவியானவர் சொல்றார், வியாதி என்பது ஒரு கட்டு. யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து வயசாயிருச்சுல அதனால இது இருக்கத்தான் செய்யும் சொன்னா, வியாதியை விட அவங்க மோசமான ஆளுங்க. அவங்க பிசாசினால் அனுப்பப்பட்டவர்கள். வயசாச்சுன்னா இது வரும்னு சொல்றது பிசாசு. உங்களை வியாதியை ஏத்துக்க சொல்லி நீங்க ஒத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கிறான். அவன் பிசாசு அனுப்பினாள். உங்களுக்கு வராது, உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா வியாதி என்பது ஒரு கட்டு. இவ்வளவு நாள் நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்க. ஆமா, எனக்கு வந்து வயசானனால நான் எனக்கு வரத்தான் செய்யும் ஏத்துக்கிட்டீங்க. நீங்க அனுமதிச்சனால பிசாசு உங்க பெர்மிஷனோட உட்கார்ந்துருக்கிறான். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? 18 வருஷம் கட்டி பிசாசு கட்டி வைத்திருந்த ஆபிரகாமின் குமாரத்தி. அப்ப தேவன் வந்து வியாதியை வந்து வயசுல வர்ற விஷயம் சொல்லல, அவர் பிசாசோட கட்டுனார். இப்ப அந்த கட்டு முறியுது. இயேசுநாமம். கையை தட்டு, கையை தட்டு. வியாதி என்பது பிசாசின் கட்டு. வெளியேறிய சரீரத்தை விட்டு, வெளியேறிய சரீரத்தை விட்டு, வெளியேறிய குடும்பத்தை விட்டு. அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. மற்ற எல்லா உலக ஆசையும் குப்பை, அதெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு நிக்காது. தேவனுடைய அபிஷேகம் மாத்திரமே. கையை தட்டி ஆமென். அங்கே விடுதலை உண்டு. அந்த விடுதலை எனக்குள்ளே வந்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுங்க. கையை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே என் ஊழியம் வழிந்தோடும். கையை தட்டி நீச்சலால மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த ஆவல் தீர்த்திடும். நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அது எல்லாம் அந்த ஆவியானோட அபிஷேகத்தின் மூலமாக தான் தீர்க்கப்படும். எஸ் 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 எஸ். ஊழிய ஆசைகள் எல்லாம் திட்டத்தினால நிறைவேறாது. ஆவியானவருடைய வல்லமையினாலதான் நிறைவேற போகுது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நீ விரும்புறதெல்லாம், நீ ஆசைப்பட்டதெல்லாம், நீ திட்டமிட்டதெல்லாம் உன் பலத்தினால நடக்காது மகனே. இன்னைக்கு வரைக்கும் உன் ஊழியம் அற்பமான ஊழியமா இருக்க காரணம் நீ சரீர முயற்சியில் ஓடிக்கொண்டிருக்கிறபடினால். ஆதியிலே என்னுடைய அபிஷேகத்தினாலும் அன்பினாலும் நிரப்பப்பட்டாய். நாளடைவிலே மனிதர்களை பார்த்து திட்டங்களுக்குள் நீ கடந்து விட்டாய். என்னுடைய வல்லமையில வர்றது வேற, உன் மூளையிலிருந்து வர்ற திட்டம் வேற. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். இனி ஒரு அற்பமான ஊழியம் என் வாழ்க்கையில நடக்கக்கூடாது. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே ஆகும். முழங்கால போடு, முழங்கால போடு. கர்த்தர் முகத்தை பாரு. இனிமே அவர் தான் உனக்கு விளைய செய்ய போறாரு. கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. போதும் போதும். உன் பட்டமும் உன் பதவியும் அறிவும் உனக்கு உதவி செய்யாது. இனி உதவி செய்யாது. விளையச் செய்கிற தேவன் அவர் முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம் என்றால், நீ பார்ப்பாயானால் உன்னுடைய விதைகள் எல்லாம் விளையச் செய்கிற தேவன். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றார்.
ஆவியானவருடைய யுகம் ஆரம்பமாகிறது. உங்க ஊழியத்துல இன்னைக்கு முந்தின நாள் வரை குறிச்சுக்காங்க, அது வேற யுகம். இன்னையிலிருந்து அது வேற யுகம், இன்னையிலிருந்து வேற யுகம். அது ஆவியானவர் சொல்றார், என்னோட யுகம். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கையை தட்டி உற்சாகமா. என்றைக்கு ஆவியான ஒரு வார்த்தையை தெளிவா சொல்ல விரும்புறார், என்னைக்கு உன் திட்டத்துல நீ ஊழியத்தை கொண்டு போனியோ அன்னைக்கு நீ விழுந்துட்ட. கர்த்தர் சொல்ற, நீ விழுந்து போயிட்ட. என்னைக்கு உன் மூளைக்கு நீ வந்தியோ, ஆவியானவர் சொன்னதை செயல்படுத்துறது வேற. மூளையில உதிக்கிற திட்டங்கள், அதன் வழியாக செயல்பட நினைத்த நீ விழுந்துட்ட. அன்னைக்கு ஊழியம் விழுந்துருச்சு. நீ விழுந்துதான் கிடக்குற. நீ ஏதோ ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற, ஆனா நீ விழுந்து போய் கிடக்குற. பாவங்கள் செய்யல, ஆனா நீ பின்மாறி இருக்கிற. ஆதாம் பழத்தை சாப்பிட்டப்ப எந்த பாவமும் செய்யல, மூளைக்கு தவிட்டான். ஆவியில இருந்துமே மூளைக்கு போயிட்டான். என்னைக்கு ஆவியில இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை ஊழியம் மூளைக்கு, பிரெயினுக்கு போச்சோ அன்னைக்கு நீ பின்மாறிட்ட. ஆவியான இந்த மதிய வேலையில் உங்களை மறுபடியும் அழைக்கிறார். மறுபடியும் பிரெயின்ல இருந்து என் ஸ்பிரிட்டுக்குள்ள வா. இதுல போட்டா இப்படி வரும், அதுல போட்டா அப்படி போடும், எல்லாத்தையும் தூக்கி ஏறி வா, ஆவிக்குள்ள வா, ஆவிக்குள்ள வா. அப்படியே மெதுவா ஆவிக்குள்ள வா. அதெல்லாம் இருக்கக்கூடாதா? இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதுல ஒன்றும் நடக்காது. நான் வந்தாதான் வேலை நடக்கும்ன்றார். கையை தட்டி ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு நம்மளை பயமுறுத்தி இத்தனை சப்போர்ட்டர்ஸ் மாசம் இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ லைஃபுக்கு போயிடும், படிப்பு சொல்ல பிள்ளைகளுக்கு இவ்வளோ போயிடும், கரண்ட்டுக்கு போய் வீட்டுக்கு இவ்வளோ போயிடும். இத்தனை பேர் மனிதர்கள் மீது நம்மளோட பார்வையை திருப்பிட்டான், மனிதனை நம்ப வச்சுட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் காடைகளை பிடிக்க மாம்சத்தில் முயற்சி எடுத்தால் மொத்தத்துக்கு சேர்த்து 100 காடை 200 காடை கூட பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆவியானவர் இறங்கினால கடற்கரை மணலத்திரியான காடைகளை நீ ஓடி போய் காடையை பிடிக்க போறியான்னு இருக்கிற இடத்துல வந்து கொட்டணுமா? ஆவியானவர் கேட்கிறார். ஒரு கீழ்காற்றை கர்த்தரும் வாழ்க்கையில ஊழியத்தில் கொண்டு வர போகிறார். கீழ்காற்று மறுபடியும் இந்த நாளில் கர்த்தர் பின்மாற்றத்திலிருந்து மறுபடியும் எழுப்புகிறார். பின்மாற்ற ஜீவியத்திலிருந்து கர்த்தரை மறுபடியும் எழுப்புகிறார். பின்மாற்ற ஊழியத்திலிருந்து கர்த்தரை மறுபடியும் எழுப்புகிறார். எழுந்து காலூன்றினேன், கர்த்தருடைய ஆவி என்னில் பிரவேசித்தது. அப்பொழுது நான் எழுந்து காலூன்றி நின்றேன். ஆவியானவருக்கு முதலிடம். ஆவியானவர் இணைக்கப்பட்ட ஊழியம். ஆவியிலே நிரப்பப்படுவதற்கு நேரம் எடுங்கள். அந்நிய பாஷையில் பேசுவதற்கு நேரம் எடுங்கள். ஆவியானவர்கள் ஊழியத்திலே அசைவாட இடம் கொடுங்கள். எல்லாத்தையும் 2வது இடத்துல வைங்க. ஆதி அப்போஸ்தலர் கையில பைபிளே கிடையாது. ஆனா பண்ண பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். இன்னைக்கு நம்ம கையில 100கணக்கான புக்கு இருக்கு, புத்தகங்கள் இருக்கு, பைபிள் இருக்கு, ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒன்னையும் காணோம். ஏன்னா அறிவு இருக்கிற அளவுக்கு அசைவாடுதல் இல்லை. ஃபர்ஸ்ட் செஞ்சுரிய 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள். பைபிளே இல்லை அவங்கிட்ட. ஆனா பெரிய எழுப்புதல் நடந்துச்சு. மறுபடியும் அந்த எழுப்புதல் உங்க வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை வரப்போகுது. கிறிஸ்தவம் அறிவுக்கு முதலிடம் கொடுத்து அபிஷேகத்தை 2வது இடத்துக்கு தள்ளிருச்சு. அறிவுத்திக்கு 2வது இடத்துல வைங்க. எல்லாம் சொல்லுங்க, அறிவுத்திக்கு 2வது இடத்துல வைக்கிறேன், அறிவை 2வது இடத்துக்கு தள்ளுறேன், அறிவை ஒதுக்குறேன் இயேசு நாமத்துல, அபிஷேகத்துக்கு முன்னாடி வைக்கிறேன் இயேசு நாமத்துல. இங்க பாருங்க, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் விளங்கும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். அதுதான் 1000 வருஷ அரசாட்சி. அப்ப அந்த கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆகணும்னா பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள். அப்ப கர்த்தருக்கு இந்த பூமிக்குள்ள வந்து மாம்சமானவனுக்கு மகிமையை காட்டுறதுக்கு ஒரு பாதை தேவைப்படுது. அப்ப தேவனே பாதை, அவரே வழி, அவருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கன்னா வந்து அவரே வழி. அவருக்கு என்ன வழி? நல்லா கவனிங்க, அவர் பரலோகத்துக்கு வழி. ஆனா பூமிக்கு வர்றதுக்கு அவர் ஒரு வழியை பற்றி சொல்றாரு. பாதைகளை ஆயத்தப்படுத்துங்க. எதை நான் வந்து செமினார் 3 நாள்ல எடுத்தேன். அந்த பாதை யாரு? இந்த பூமிக்குள்ள தேவன் வந்து மாம்சமானவனை எல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கான பாதை யாரு? நீங்களும் நானும் தான் இந்த பாதை. அதனால தான் யோவான் 7 பிரசங்கம் பண்ணும்போது
யூதர்களுக்கு, யூத விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணல, யூத ரபிக்களுக்கு பிரசங்கம் பண்ணினான், பரிசேயர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான், சதுசேயர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். ஏன்னா அவனுக்கு தெரியும், தேவன் வர்ற ரூட் இவங்க தான்டா, இவங்க மூலமா தான் இந்த ஜனங்களை தேவன் சந்திக்க முடியும். அவன் நல்லா ப்ரீச் பண்ணதா பாருங்களேன். பிலீவர்ஸுக்கு பண்ணவே இல்லை, அவன் ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு பண்ணான், டாக்ஸ் கலெக்டர்ஸுக்கு பண்ணான், அடுத்து ரிலீஜியஸ் லீடர்ஸுக்கு பண்ணான், அடுத்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற, அதாவது ரோம போர் சேவகர்களுக்கு பண்ணினான். இந்த மூணுமே பூமியை ஆளக்கூடிய முக்கியமான ரிலீஜன் எப்படி ஆண்டுகிட்டு இருக்கு, சட்டம் லா ஆண்டுகிட்டு இருக்கு, அடுத்து பாருங்க லா அண்ட் ஆர்டர், இதெல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கு. அப்ப அவன் என்ன சொல்றான், இந்த பாதையின் வழியாகத்தான் தேவன் இந்த பூமியை ஆசீர்வதிக்க முடியும். ஏனென்றால் இந்த பொசிஷன் எல்லாம் 1000 வருஷ அரசாட்சி வரும்போது இந்த செஸ் போர்டில் இருக்க காயினெல்லாம் அப்படி தள்ளி விடுற மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு தேவன் புதுசாக ஒன்று செய்வார் நினைக்காதீங்க. இதே வழியை யூஸ் பண்ணி தான் கர்த்தர் இந்த பூமியை மாற்றுவார். ஏனென்றால் அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. கையத்தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே நீங்க இவங்களெல்லாம் தள்ளிட்டு 1000 வருஷ அரசாட்சி வரும்னு நினைக்காதீங்க, வராது. இவங்க வழியா தான் வரணும். அப்ப என்ன செய்யணும், இந்த வழியை நீங்க ஆயத்தப்படுத்தி தான் ஆகணும். அதனால என்ன ஊழியங்கள்ல பாருங்க, ஊழியர்களுக்கான கூட்டத்தை நான் நடத்துறேன், ப்ரொஃபஷனல்ஸ்க்கான கூட்டத்தை நடத்துறேன்னா, இது போக வந்து டாக்டர்ஸ்க்கான கூட்டம் நடத்துறேன், வந்து வேற வேற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இருக்கணும். ஏன், இவங்களெல்லாம் தேவன் இந்த பூமியில கிரியை செய்வதற்கான வழிகள். அதில் ஒரு மேஜர் வழி நீங்களும் நானும். இந்த வழியில வந்து பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படணும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படணும், கோணலானது செவ்வையாகணும், கரடானது சமமாகணும். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் விளங்கும். கையை தட்டி ஓதுறாமே. உங்க கிராமத்துக்கு வர்றதுக்கு நீங்க தாங்க வழி. பக்கத்துல தட்டி சொல்லுங்க பளிச்சுன்னு. உங்க கிராமம் இடையில ஒரு 5 சேர் இங்க பாருங்க, ஒரு 10 சேர் கேப்பா இருக்கு. அதுக்கப்புறம் தனியா ஒரு குரூப் உட்காந்துருக்கு, சீனியர் சூப்பர் சீனியர்ஸ். அவங்க எனக்கு புரியல, ஏன் இந்த கேப்பை விட்டு அங்கனக்குள்ள கச கச கசன்னு இருக்கு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க ஐயா, என்ன ஆசீர்வாதம். அவர்களை வழி நடத்தி மோசையை போல முன்பாக அவர்களை அழைத்து வரும்படி அன்போடு கூட நான் அழைக்கிறேன். ஆமென் ஆமென். வாங்க வாங்க வாங்க, அந்த கேப் அப்படியே ஃபில் பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க. ஐ வெல்கம் யூ ஆல். அப்படியே வாங்க ஐயா, ஐயா பின்னாடி கொஞ்சம் வாங்க, முன்னாடி வாங்க. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பாய்ந்திடுவே, ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், the role of Holy Spirit in your ministry. எல்லாம் சொல்லுங்க, the role of Holy Spirit in my ministry. ஆவியானவருடைய பங்கு எல்லாம் சொல்லுங்க, என் ஊழியத்தில் சொல்லுங்க. ஆவியானவருடைய பங்கு என் வாழ்க்கையில, ஆவியானவருடைய பங்கு என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கையை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோம். ஆமென் ஹல்லேலூயா. The connection between you and the Holy Spirit is the secret of the successful ministry. உங்களுக்கும் ஆவியானவருக்கும் இடையே இருக்கிற தொடர்புதான் உங்கள் ஊழியத்தை வெற்றியுள்ள ஊழியமாக மாற்றுகிறது. உங்கள் ஊழியத்தை நிர்ணயிப்பது உங்களுடைய வேத அறிவு அல்ல. உங்கள் ஊழியத்தை நிர்ணயிப்பது நீங்கள் எந்த வேதாகம கல்லூரியில் படித்திருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமான பகுதி அல்ல. உங்கள் ஊழியத்தை நிர்ணயிப்பது உங்கள் வயதும் அல்ல. ஏன்னா 73 வயதுல தான் ரெய்னார்ட் போங்கே சவுத் ஆப்பிரிக்காவை அசைச்சார். ஸோ நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க முடியாது. 70 வயதுக்கு மேல தான் டிஜிஎஸ் தினகரன் உலகத்தை அசைத்தார். இந்தியாவின் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் 70 வயதுக்கு மேலாக செய்ததை 20 வயது இளைஞர்கள் செய்ய முடியவில்லை. நம்ம என்ன சொல்றோம், அவர் இளைஞர், அவர் செய்ய முடியும், நம்மளால முடியாது. உண்மை என்னன்னா, நீ செஞ்சது அவன் செய்ய முடியாதுன்னு இருக்கணும். தலையில பேசிக்கிட்டு திருற நீ அப்படின்னு கர்த்தர் நம்மளை பார்த்து பேசுறாரு. மகனே, நீ சீனியர், நீ செய்யறது அவன் செய்ய முடியாத மாதிரி இருக்கணுமே ஒழிய அவர் இளைஞர் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்கள் ஊழியத்தின் வெற்றியை நிர்ணயிப்பது உங்கள் வயதும் அல்ல. உங்கள் ஊழியத்தின் வெற்றியை நிர்ணயிப்பது உங்களுடைய ஆங்கில புலமையும் அல்ல. எங்கேயோ சம்மட்டில் எங்கெங்கேயோ அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அடிச்சு தகர்த்துக்கிட்டு இருக்காரு. நிறைய அவங்களாம் நல்லா பேசுவாங்க சார், அவரெல்லாம் ஹிந்தி தெரியும் சார், மலையாளம் தெரியும் சார். ஒன்றும் தெரிய வேணாம். தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும், பரவாயில்ல. அந்நிய பாஷை தெரியும்ல, போதும் ஊழியத்துக்கு.
எனக்குள்ளே ஜீவ பாருங்க. இந்த நதி இருக்கு, இந்த ஊற்று, கிணறு, இதெல்லாம் என்னைக்காச்சும் பேசுதா? அது பாட்டுக்கு அமைதியா இருக்கு. ஆனா எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. நீங்க பேசி பேசியே தான் நம்ம வெட்டியா போயிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்க பேசாட்டினா கூட நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆமா, அபிஷேக அகிலமெங்கும் பைபிள் சொல்லுது. நீங்க போய் எங்க நின்னாலும் சரி, நீங்க பாய்கிற இடமெல்லாம் ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும். ஆமென். நீங்க எனக்கு அந்த அழைப்பு கிடையாது சார், எனக்கு இந்த அழைப்பு கிடையாது சார். கல்யாண வீட்டுக்கு மட்டும் அழைப்பு வைக்காம போயிடுறது. இங்க ஒரு வேலையை பாருன்னா அந்த அழைப்பு இந்த அழைப்புன்றது. அழைப்பு இருக்கு இல்லை அதெல்லாம் வேலை. நதி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நதி பாயும் இடம் எல்லாம், நான் போகும் இடமெல்லாம், திரும்ப நதி பாயும் இடம் எல்லாம், நான் போகும் எனக்குள்ளே ஜீவன். That is the secret. அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள்.